அன்பு கெழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று உங்கள் திருமுன்னே தமிழர் ஆய்வியல் உரை 73 உங்கள் முன்னே படைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் கெடில்மதியினுடைய அந்த கெடில நதி பாய்கிற அந்த பகுதியினுடைய இலக்கிய வளத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிறிய ஆறுதான் என்றாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல அதனுடைய பெரிய நகரங்கள், மாட்சிமை மிக்க மக்கள் அத்தனை பேரையும் இத்தனை வாரமாக நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். அந்த வரிசையிலே கெடிலக்கரை இலக்கியங்கள் என்கிற அந்த கருத்தை நாம் இன்று சற்று பார்க்க இருக்கிறோம். இந்த கெடிலம் நதியை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வருகிற கருத்துக்கள் எல்லாம் நமது பேராசிரியர் புலவர் சுந்தர சண்முகனார் அவர்கள் எழுதிய கெடிலக்கரை நாகரிகம் என்கிற ஒரு நூலினுடைய குறிப்புகள் தான். அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதாலே அவர் அந்த கெடில நதி அது பாய்கிற ஊர்கள், அங்கே இருக்கிற பண்பாடு, இலக்கியம், வளம் அத்தனையும் மிக ஆழ சுவாசித்திருக்கிறார். அவருடைய ஒரு எழுத்திலேயும் அந்த பெருமிதம் தெரியும். எவ்வளவு ஆய்ந்திருப்பார், எத்தனை ஊர்களுக்கு சென்றிருப்பார், எத்தனை பேரை பேட்டி கண்டிருப்பார், அதற்காக எத்தனை இலக்கியங்களை புரட்டியிருப்பார். அவர் எடுத்திருக்கிற முயற்சி பெருமுயற்சி. அவர் இந்த நேரம் நாம் நன்றி பெருக்கோடு நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். கெடிலக்கரை இலக்கியங்கள் என்று பார்க்கிற பொழுது சங்க இலக்கியத்தில் நாம் தொடர வேண்டும். சங்க இலக்கியம் என்றால் அந்த நடுநாடு, திருமுனைப்பாடி நாடு இவைகளை சார்ந்த இணைந்த அந்த பகுதிகளிலே வாழ்ந்த இலக்கியங்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த திருக்கோளூரை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்தானே மலையமான் திருமுடிக்காரி, அல்லது மலையமானுடைய மறைவர் என்று பொதுவாக சொல்லலாம். அவர்கள் அத்தனை பேரும் பற்றிய பாடல்கள் சில இலக்கியங்களிலே இருக்கின்றன. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, சிறுபனாற்றுப்படை போன்ற நூல்களிலே இந்த காரி மன்னர்களை பற்றி குறிப்புகள் கிடைக்கின்றன. இப்போ சிறுபனாற்றுப்படை என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஓய்மா நாட்டு நல்லிக்கோடனை பற்றிய ஒரு நூல் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம். அந்த நல்லியக்கோடனுடைய அந்த ஓய்மா நாடு என்பது அந்த திருமுனைப்பாடு நடுநாடெல்லாம் இணைந்த பகுதி தான். ஆக சிறுபனாற்றுப்படி அந்த வகையிலே ஒரு கெடிலதினுடைய சங்க இலக்கிய ஏடு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் மலையமான் மறைவரை பற்றிய ஒவ்வொரு தனிப்பாடலும் இது கெடில் நாட்டினுடைய தொடர்புடைய ஒரு தனி இலக்கியமாக நாம் கொள்ள தகுதி படைத்தவை. திருமுடிக்காரி, மலையமான் திருமுடிக்காரி பற்றி நான் பெண்ணை ஆற்றை பற்றி பேசுகிற பொழுதும் திருக்குறளை பற்றி பேசுகிற பொழுதும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதுபோல் இப்போ இந்த ஓய்மா நாட்டு நல்லிக்கோடனை பற்றியும் அடிக்கடி நான் சொல்லி வந்திருக்கிறேன். இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடியது மிக சிறப்பாக அந்த நாட்டு பகுதிகளை பற்றி அந்த இலக்கியம் பேசுகிறது. இந்த மலைமானுடைய தலைநகர் தான் இந்த திருக்கோவலூர். அது அகநானூற்றிலே அம்முவனார் என்கிற புலவர் பாடியிருக்கிறார். 35 பாடல் பாடியிருக்கிறார். புறநானூற்றிலே ஔவையார் பாடியுள்ளார் 99வது பாடல். இப்படி பல பாடல்களிலே இந்த பகுதியை பற்ற வர்ணனைகள், குறிப்புகள், அரசாட்சிகள், இலக்கிய வளங்களை பற்றியெல்லாம் இந்த நூல்கள் பேசுகின்றன. ஆகவே அவைகளெல்லாம் இந்த கெடில நதி பாய்கிற இந்த மண்ணினுடைய இலக்கியமாக நாம் கொள்ளத்தகும். குறிப்பாக இந்த முள்ளூர் என்கிற ஒரு ஊர், அது மலைமான்களுடைய மிக முக்கியமான ஒரு ஊராக அது இருந்திருக்கிறது. அந்த முள்ளூர், அங்கே ஒரு மலையும் இருக்கிறது. அந்த மலையை பற்றிய ஒரு பாடல் இந்த நற்றிணையிலே பெயர் தெரியாத ஒரு ஆசிரியர் பாடியிருக்கிறார், கபிலர் பாடியிருக்கிறார். குறுந்தொகையிலே அந்த பாடல் வருகிறது. அகநானூற்றிலே கல்லாடனார் பாடுகிறார். புறநானூற்றிலே கபிலர் பாடியிருக்கிறார்.
இப்படி பலர். அதுபோல் புறநானூற்றிலே மாரோக்கத்து நப்பசலையார் அவரும் பாடியிருக்கிறார் இந்த முள்ளூரை பற்றி. இந்த முள்ளூர் என்பது இந்த கெடில் நதியினுடைய நகரியங்களை சார்ந்த ஒரு ஊர், மலை பெற்ற ஒரு ஊர். காரியை பற்றி கபிலர் நிறைய பாடியிருக்கார். அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து சொல்வதாக இருந்தால் நமக்கு இந்த 1/2 மணி நேரம் காலம் பத்தாது. மிக அழகான தமிழ் கொஞ்சும் பாடல்கள். அவைகளெல்லாம் இந்த மண்ணினுடைய இலக்கியமாக நாம் கொள்ளத்தரும். இந்த சங்கலத்திற்கு பின்னாலே 7ஆம் 6ஆம் நூற்றாண்டுடைய அந்த காலகட்டத்தில் வந்தவர்கள் தான் இந்த பக்தி இலக்கியங்கள். மூவர் தமிழ் என்றதை குறிப்பாக சொல்வார்கள். மூவர் என்றால் நம்ம எல்லோருக்கும் அறிந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எனக்கூடிய அப்பரடிகள், சுந்தரர். இந்த மூவரும் இந்த கெடில் நதி பாயக்கூடிய இந்த நகர்களை பற்றி, ஊர்களை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்களை பற்றி நிறைய பாடியிருக்கிறார்கள். அவர்கள் பாடிய அந்த ஊர்களை பெயரை பார்த்தாலே இந்த கெடில் நதியினுடைய அந்த பிரதேசத்தை பற்றிய முழு விவரம் நமக்கு கிடைத்துவிடும். இப்போ அப்பரன் எடுத்துக்கொண்டால், இப்போ அப்பரடிகளை பற்றி சொல்கிற பொழுது ஏன் இந்த ஒய்ம நாடு மன்னிக்க வேண்டும், இந்த திருமுனைப்பாடு நாடு வருகிறது என்றால், திருமுனைப்பாடு என்பது நடுநாட்டு ஊர்கள் பாடப்பட்ட தேவாரங்கள் எல்லாம் திருமுனைப்பாடி நாட்டுடைய தேவாரங்களாகத்தான் நாம் கொள்ளுகிறோம். அப்பர் தேவாரத்திலே இந்த நதி பாய்கிற இந்த மண் பகுதியிலே இருக்கக்கூடிய நகரங்களை, ஊர்களை, அங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்களை பாடியிருக்கிறார். ஆக இந்த மண்ணினுடைய இலக்கியமாக நாம் கொள்ளுகிறோம். அவர் பாடிய ஊர்களில் எடுத்துக்கொண்டால் திருவதிகை, திருப்பாதிரி புலியூர், திருவாமாத்தூர், திருமுண்டீச்சுரம், திருக்கோவலூர், திருவண்ணாமலை, திருமுதுகுன்றம், திருத்துங்கானை மாடம். திருமுதுகுன்றம்னா விருத்தாச்சலம், திருத்துங்கானை மாடம் என்றால் பெண்ணாகடம், நெல்வாயில் அறத்துறை, நீங்கள் திருவட்டத்துறை என்று இது வழங்குகிறது. இப்படி இத்தனை கோயில்களே இந்த மண்ணின் பகுதியிலே, திருமுனைப்பாடி நாட்டிலே, நடுநாட்டிலே அந்த மூவரும் பாடியிருக்கிறார். அப்பரடிகள் இந்த கோயில்களை பாடியிருக்கிறார். ஆக சில ஊர்களை அவர் பாடாமல் விட்டுருக்கலாம். உதாரணமாக அப்பரடிகள் அவர் பிறந்த ஊரான திருவாமூர் பற்றி அவர் பாடலை. அவருடைய சிவத்தொண்டோடு சிவன் நெறியோடு பயணம் செய்கிற பொழுது அந்த போக்கில் வரக்கூடிய ஊர்களை பற்றியே பாடிக்கொண்டு அப்படி இப்படி மேல் மேல் செல்கிறார்கள். அதுதான் அதற்கு காரணம். சம்பந்தர் தேவாரம் எடுத்துக்கொண்டால், சம்பந்தர் மிக அதிகமான இந்த நடுநாடு திருமுனைப்பாடி நாட்டினுடைய கோயில்களை பற்றி பாடியிருக்கிறார். அதை அவர்கள் இலக்கியமாக திகழ்கின்றனர். திரு எருக்கத்தம் புலியூர், இன்றைக்கி ராஜேந்திர பட்டணம் என்று சொல்வார்கள், திருமுதுகுன்றம் என்கிற விருத்தாச்சலம், திருத்துங்கானை மாடம் என்கிற பெண்ணாடம், நெல்வாயில் அறத்துறை என்கிற திருவட்டத்துறை, அதுக்கப்புறம் திருச்சோபுரம், அதாவது தியாகவல்லி என்று சொல்வார்கள், திருமானிக்குழி, திருப்பாதிரி புலியூர் கடலூருக்கு பக்கத்தில் இருப்பது, வடுகூர், திருவண்டார்கோர் என்று சொல்வார்கள், திருவதிகை, திருவாமாத்தூர், திருநெல்வெண்ணை, திருக்கோவலூர், அரையணிநல்லூர், இன்றைக்கி அரகண்டனூர் என்று சொல்வார்கள், திருவண்ணாமலை, திருப்புறவார், பனங்காட்டூர் என்று பனைபுரம் என்று இது வழங்குகிறார்கள், திருவக்கரை, இரும்பை மாகாளம், அரசிலி, ஒழுந்தியாப்பட்டு என்று சொல்வார்கள். இத்தனை இந்த திருமுனைப்பாடு நடுநாட்டினுடைய சிவத்தலங்களை பாடியிருக்கிறார். அத்தனையும் இந்த கெடில் நதி கரையினுடைய இலக்கியமாக நாம் கொள்ளுகிறோம். அதுபோல் சுந்தர தேவாரம் எடுத்துக்கொண்டால் அது திருவண்ணைநல்லூர், திருநாவலூர், திருத்துறையூர், திருவதிகை, திருத்திணைநகர், திருக்குடலையாற்றூர். கூடலையாற்றூர் விருதாலத்து பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் இந்த 2 ஆறுகள் கூடுகின்றன, மணிமுத்தாறும் வெள்ளாறும். திருமுதுகுன்றம் என்கிற விருத்தாச்சலம், திருவாமாத்தூர், திருவிடையாறு, நெல்வாயில் அறத்துறை என்கிற திருவட்டத்துறை. இத்தனை கோயில்களை சுந்தரர் பாடியிருக்கிறார். பாருங்கள், இந்த நடுநாட்டு திருமுனைப்பாட்டில் இந்த மூவரும் சேர்ந்து எத்தனை கோயில் திரும்ப திரும்ப பாடுறாங்க பாருங்கள். அந்த பாடல் முழுதும் இலக்கிய பக்தி சுவை மட்டும் இல்லை. அதில் அந்த தேவாரத்தை எடுத்து படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு இலக்கிய சுவை இருக்கிறது என்று. அதனால்தான் இந்த மண்ணுடைய இலக்கியமாக அதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்கள், திருமுனைப்பாடு நாட்டு தலங்கள் எடுத்துக்கொண்டால் திருநெல்வாயில் அறத்துறை, திருத்துங்கானை மாடம், திருக்குடலை ஆற்றூர்,
திரு எருக்கத்தம் புலியூர் என்கிற நரேந்திரப்பட்டினம், திருத்தணி நகர், திருச்சோபுரம், திருவதிகை, திருநாவலூர், திருமுதுகுன்றம், திருநெல்வேலை, திருக்கோவலூர், அரையணிநல்லூர், திருவிடையாறு, திருவெண்ணைநல்லூர், திருத்துறையூர், வடுகூர், திருமாணிக்குழி, திருப்பாதிரி புலியூர், திருமுண்டீச்சுரம், திருப்புறவார் பனங்காட்டூர், திருவாமூத்தூர், திருவண்ணாமலை, திருவக்கரை, அரசிலி, இரும்பை மாகாணம், எத்தனை கோயில்களை மிக அழகாக பாடியிருக்கிறார். இன்று சில ஊர்கள்லாம் பேரெல்லாம் மாறி இருக்கும். இன்று வேறு பேரால் அழைக்கப்படும். இப்போ நெல்வாயில் அரைத்துறைனா நான் ஏற்கனவே சொன்னது போல் திருவட்டத்துறை என்று சொல்வார்கள். திருத்துங்கானை மாடம் என்றால் நமது அறநிலையம் திகழ்கின்ற அந்த பெண்ணாகடம் அல்லது பெண்ணாடம். திரு எருக்கத்தம் புலியூர் என்றால் ராசேந்திரப்பட்டினம் என்று வழங்குவார்கள். விருதாத்திலிருந்து அந்த போகிற ஒரு ஊர், அது அங்கே ஒரு கிளை ஊர். அடுத்தது திருத்தணி நகர் என்பது தீர்த்தன நகர் என்று வழங்குகிறது. திருச்சோபுரம் என்பது தியாகவல்லி என்று வழங்குகிறது. திருநாளூர்னா திருநாமநல்லூர் என்று வழங்குகிறது. திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் என்று வழங்குகிறது. அரையணி நல்லூர் என்பது அரகண்ட நல்லூர். வடுகூர் திருவண்டார் கோயில் என்றும், திருமுண்டூச்சுரம் கிராமம் என்று வழங்குகிறது. திருப்புறவார் பனங்காட்டூர் என்றால் பனைபுரம், அரசிலி என்று ஒழுந்தியாம்பட்டு. ஆக இந்த பெயர்கள் மாறி இருக்கின்றன. ஆனால் பாடல் பெற்ற அந்த பாடல்களும் கண்முன்னே இருக்கின்றன. இலக்கியங்களாக, இந்த மண்ணினுடைய இலக்கியங்களாக அவைகளெல்லாம் திகழ்கின்றன என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல் ஆழ்வார்கள், இந்த மூவாராதிகள் என்று சொல்கிற தேவராதிகளுக்கு சற்று நிலைத்தவர்கள் அல்லது ஆழ்வார்கள், அத்தனை தமிழ்ச்சுவை. நாலாயிரம் தீபம்னா ஒரு பக்தின்னு எடுத்து நீங்கள் பக்தி மார்க்கத்தில் போகணுன்னா கூட ஒரு இலக்கியத்திற்காக எடுத்து படிக்கணும். அவ்வளவு அழகாக நெஞ்சை ஈர்க்கிற தீந்தமிழ் பாடல்கள். இதில் நிறைய பாடல்கள், இந்த திருமுனைப்பாடு நடுநாட்டை பற்றிய நிறைய பாடல்கள் பாடியவர். இது மங்களாசனம் என்று சொல்வார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. இப்போ சைவத்திலே பாடல் பெற்ற தலம் என்று சொல்வார்கள், வைணவத்திலே மங்களாசனம் பெற்ற திருத்தலம் என்று சொல்வார்கள். ஆக 108 திருப்பதியுள்ள மிகுதியானவற்றிற்கு மங்களாசாசனம் செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய திருமங்கை ஆழ்வார் தான். அவருக்கு அடுத்தவர் தான் நம்மாழ்வார். இவர்கள் இருவரும் தான் மிக பெரும்பாலான பாடல்களை நாலாயிரத்திலே பாடியவர்கள். இவர்கள் நடுநாட்டை பற்றி, இந்த திருமுனைப்பாடி நாட்டை பற்றி பக்தி சுவையோடு தமிழ்ச்சுவையும் தேன் சொட்டுவது போல பாடியிருக்கிறார்கள். அது திருக்கோளரை பற்றி மிக சிறப்பாக பாடியிருக்கிறார் இந்த ஆழ்வார்கள். நான் ஏற்கனவே இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். மூவர் போவது, ஒருவர் நிற்க இடம், மூவர் அமர இடம், ஒருவர் படுக்க இடம், இருவர் அமர இடம், மூவர் நிற்க இடம். ரொம்ப அழகான கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் திருக்கோளரை பற்றி. அந்த திருக்கோளரை அழகான அந்த திருப்பதிகத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நமது மூவருமே. அதுபோல நடுநாட்டு திருப்பதியாக திருக்கோளூரை திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், இவங்க 3 வரலாறு தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த திருக்கோளூரில் மூவர் இருக்க, ஒருவர் படுக்க, இருவர் இருக்க, மூவர் நிற்க. அந்த மூவர் யாருங்க? இவங்க 3 பேர் தான். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார். ஆக இந்த 3 பேரும் இந்த மண்ணை, இந்த நடுநாட்டை, திருமுனைப்பாட்டி நாட்டை மிக அருமையாக பாடி சிறப்பித்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இந்த பக்தி மார்க்கத்திலே வந்த அந்த சமயாச்சாரியர்கள், ஆழ்வார்கள் பாடிய இலக்கியங்கள். இந்த 2 இலக்கியங்களுக்கு பின்னாலே இந்த சிற்றிலக்கியங்கள் என்று சொல்வார்கள். இவர்களெல்லாம் இந்த இடைக்காலத்தை சார்ந்தவை, பிற்காலம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நந்தி கல்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் 6ஆம் 5ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 844 700 அந்த வட்டத்திலே, அந்த காலத்திலே பிறந்தது. ஆகியவர்களெல்லாம் இடைக்காலம் என்று தான் சொல்ல வேண்டும், பிற்காலம் என்று சொல்லக்கூடாது. கலம்புகளிலேயே மிக பழைய கலம்பகம் நந்தி கலம்பகம் தான். அதை இந்த 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடிய ஒரு பாடல். அதுபோல இந்த நடுநாட்டிலே, அது பல்லவ நாட்டிலே பாடப்பட்ட பாடல். நடுநாட்டிலே, திருமுனைப்பாடி நாட்டிலே திருப்பாதிரி புலியூர் கலம்பகம், இதுதான் அந்த நந்தி கலம்பத்திற்கு அடுத்த நிலையாக சொல்லப்படுகிற காலத்தால் மிக சிறந்த ஒரு தமிழ் நூல்.
அந்த திருப்பாதிரி புலியூர் கலம்பகம். இது வந்து இடைக்கால இலக்கியம் தான் சொல்லணும். ஆக காலத்தால் முற்பட்டது நந்தி கலம்பகம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக அதே காலத்தில் கிட்டத்தட்ட சார்ந்த திருப்பாதிரி புலியூர் 844ஆம் ஆண்டு தொடங்கி 866 வரை இந்த மூன்றாம் நந்திவர்மன் ஆட்சி செய்தானே, அது பெயர் தெரியாத ஒரு புலவரால் பாடப்பட்டது. அதற்கு பின்னாலே சில 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே பாடப்பட்டது தான் இந்த திருப்பாதிரி புலியூர் கலம்பகம். இந்த நூலை இயற்றியவர் வந்து தொல்காப்பிய தேவர் என்கிற ஒரு பெருமகன். அவர் தான் இந்த திருப்பாதிரி புலியூர் என்கிற கடில் நதி பாயக்கூடிய அந்த திருப்பாதிரி புலியூர் கலம்பகத்தை விட்டு பேசியிருக்கிறார். அந்த கலம்பகத்திலே அவர் இந்த கடில் நதியை மிக மிக புகழ்ந்து பாடுகிறார். எப்படி அந்த இருஞ்சோலைகள் இருந்த பக்கம் பூமலர்கள் எப்படி விழுகின்றன, மலரை எப்படி நீர் அடித்து செல்கிறது, ரொம்ப அழகாக இயற்கை காட்சியோட கண்மன் கொண்டாட மாதிரி இருக்கும். அடுத்தது 108 திருப்பதி அந்தாதி என்று ஒரு நூல். அந்த நூலை வந்து இந்த வைண திருப்பதிகள் 108ஐயும் அது ஒரு அந்தாதி தொடையாக பாடியிருக்கிற நூல். இது அந்தாதி என்றால் ஒரு பாடல் முடிகிற சொல்லிலே அடுத்த பாடல் தொடங்கும். அது 100 பாட்டெல்லாம் 500 பாட்டெல்லாம் இதே அடியில் தான் போகும். ஆக முதல் பாடல் ஈற்று சொல் என்ன என்று முடிகிறதோ அந்த சொல்லிலே அடுத்த பாடலுடைய முதல் சொல்லாக இருக்க வேண்டும். அதற்கு அந்தாதி என்று பேர். வள்ளற் பெருமானோடு நிறைய அந்தாதி பாடியிருக்கிறார். இந்த 108 திருப்பதியினுடைய ஒரு அந்தாதி என்ன சிறப்பு பாருங்கப்பா. அதனால் இது வந்து ஒரு ஆசிரியர் வந்து அழகிய மணவாளதாசர், பேரே பாருங்க அழகாக இருக்குது, அழகிய மணவாளதாசர் என்கிற பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்ங்கிற பேர் சில பேர் கேட்டுக்கலாம். சிலர் வந்து இந்த அழகிய மணவாளதாசர் என்று சொல்வார். ரெண்டும் ஒருவரை குறிக்கிற பெயர் தான். அவர் எழுதியதுதான் இந்த நடுநாட்டுத்தலம் திருமுனைப்பாட்டிகள் திருப்பதிகளை பற்றி அழகாக பாடுகிறார். அதனால் இந்த திருவைந்தபுரம் திருக்கோலூரும் இதிலே மிக சிறப்பாக இடம்பெறுகின்றன. 108ங்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வைணவ தலங்கள் திருப்பதிகளை பற்றி பாடுகிற நூல். அதில் இந்த திருவந்திபுரமும் திருக்கோலூரும் மிக அழகாக போற்றப்படுகின்றன. பாடல்களை சொல்ல காலவில்லை என்பதால் நான் விரைந்து மேலே செல்கிறேன். அடுத்து இந்த வரிசையிலே இலக்கியம் என்று கொள்ளத்தக்கது இந்த நடுநாடு திருமுனைப்பாடி நாட்டினுடைய இலக்கியம் என்று கொள்ளத்தக்கது இந்த அருணகிரிநாதருடைய திருப்புகழ். அவர் பாருங்க, நடுநாடு இந்த திருமுனைப்பாடி நாட்டிலே பல கோயில்களை பாடியிருக்கிறார். திருவண்ணாமலை, மயிலம், திருவக்கரை, திருவாமாத்தூர், திருக்கோவலூர், திருத்துறையூர், திருவதிகை, திருவாமூர், திருப்பாதிரி புலியூர், திருமாணிக்குழி, வடுகூர், திருநாவலூர், திருவெண்ணைநல்லூர், திருக்கூடலையாற்றூர், திருமுதுகுன்றம், நெல்வாயில் அறத்துறை, யாழ்ப்பாணையன்பட்டினம். இது அநேகமாக அந்த எருக்கத்தம்புலியூர் என்று சொல்லுகிற ராஜேந்திரப்பட்டினமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். யாழ்ப்பாணையன் கட்டினம், ஏன்னா அங்கே தான் அந்த யாழ் வாசித்த அந்த அன்பர் இருந்தார். அவரைத்தான் ஞானசம்பந்தர் தன்னுடைய தேவார பாடலுக்கு இசையமைக்குமாறு பின்னால் பாடுமாறு அவர் யாழில் பாடணும், அப்படி ஒரு தொண்டராக அவர் மேற்கொண்டார். அதனால் இந்த யாழ்ப்பாணாயன் என்கிற பட்டினம் என்பன்ற ஊர் பெரும்பாலும் அந்த எருக்கத்தம் புலியூர் என்கிற ராசேந்திரப்பட்டினமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அல்லது திருமுட்டம், ஸ்ரீமுஷம் என்று வழங்குவார்கள். அது விருதானட்டு திருமுட்டம் போகிற வழிதான் இந்த ஊரே இருக்குது. ராஜேந்திரப்பட்டினம் என்பது அழகான சிவன் ஆலயம். அந்த ஆலயத்திலே சென்று உரையாற்றுகிற பேர் ஒரு முறை நான் பெற்றிருக்கிறேன் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அழகான சின்ன கோயில் தான், மிக அழகான கோயில். வேளாளர் பெருமக்கள் நிறைந்த ஊர், சைவ நெறி சார்ந்த பெருமக்கள். அப்படி இந்த திருப்புகழிலே இத்தனை நடுநாட்டு தலங்களை, திருமுனைப்பாடி நாட்டுகளை, கடில்நாதி பாயக்கூடிய அந்த பிரதேசத்தை புகழ்ந்து திருப்புகழிலே பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். அதில் ஒரு பாட்டு பாருங்க. அதில் திமி திமி என பறையறை பெருகு புனர் கெடில நதி திருவதிகை பதிமுருக பெருமாளே. ஈற்றடி போன்ட்டு நான் சொல்கிறேன், பெரிய திருப்புகழ் இது. திமி திமி மென, திமி திமி மென பறையறை பெருகு புனல் கெடில நதி திருவதிகை திருமுருக பெருமானே. திருவதிகை பற்றி பாடுறார், அங்கே இருக்கிற முருகனை பற்றி பாடுறார். அந்த திமி திமின்னு அந்த சத்தம் பறையறைகிற மாதிரி இந்த தண்ணி ஓடி வருதான். திமி திமி மென பறையறை பெருகு புனர், புனல்னா நீர், பெருகி ஓடுகிற அந்த நீர்
கெடில நதி திருவதிகை திரும்ப. அப்போ கெடில நதி எவ்வளோ நீரோடு அன்னைக்கு ஓடி இருக்கணும் பாருங்க திருவதிகளை. இந்த சத்தத்தையே காதால் கேட்டு அப்படியே அதை சந்தத்தோடு கொண்டு வருகிறார் பாடலாக அருணகிரிநாதர். திமி திமியன பறையறை பெருக புனர் கெடில நதி திருவதிகை பதிமுருக பெருமாளே. இதுதான் திருப்புகழிலே இது ஒரு இலக்கியமாக, இந்த மண்ணுடைய இலக்கியமாக நாம் கொள்கிறோம். திருக்கோளரை பற்றி பாடுகிறார். திருப்பாதிரி புலியூர் புராணம் என்கிற ஒரு நூல். திருப்பாதிரி புலியூர் புராணம், திருப்பாதிரி புலியூர் புராணம் இது இந்த நூலை இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் பாருங்க, பேரு இலக்கணம். அப்புறம் அவர் இலக்கணத்தில் எவ்வளவு வல்லமை பெற்றவராக இருந்திருந்தால் அன்று வாழ்ந்த மக்கள் அவருக்கு இலக்கணம் சிதம்பரநாத முனிவர். அவர் ஏற்றியது திருப்பாதிரி புலியூர் புராணம். அப்போ அந்த நூலோட தரம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய இலக்கியமாக இருந்தவருன்னு பாருங்க. ஆக இந்த திருப்பாதிரி புலியூர் புராணம் என்பதை எழுதியவர் இலக்கணம் சிதம்பரநாத முனிவர். இவர் இந்த திருவாடுதுறை ஆதித்து புலவர்களில் ஒருவராக இருந்தார். அப்போ அந்த ஆதீனங்கள்லாம் எவ்வளோ பெரிய தமிழ் செவ்வேள்களை போற்றி இருக்குது பாருங்கள். அப்படி அந்த திருவாடுதுறை ஆதீனம் போற்றி ஒரு புலவர் இவர். அதில் நிறைய செய்திகள் சொல்கிறாரு. இந்த திருமுனைப்படி நாட்டை பற்றி ஒரு வரி சொல்கிறார் அந்த திருப்பாதிரி புலியூர் புராணத்தில். என்ன நாவலன் தீவனில் காஞ்சியின் தென்பால் மன்னி வாழ்வது திருமுனைப்பாடி மாநாடு என்று. அந்த மாநாடு என்ற பெரிய ஊர் திருமுனைப்பாடி, அவ்வளோ நடுநாட்டு தலங்களை பெற்றது அந்த ஊர். அதனால் அதுவும் அந்த திருநகர படல்னு ஒரு படல் இருக்குது அந்த நூலில். அதில் என்ன சிறப்புனா, இந்த திருப்பாதிரி புலியூரும் அதை சார்ந்த பகுதிகளான இன்றைய கடலூர் நகரம் இருக்குது பாருங்கள், மிகவும் சிறப்பாக போற்றப்படுது அந்த நூலில். கடலூர் துறைமுகத்தினுடைய பரந்த பெருமையை இந்த பாட்டில் நீங்கள் பார்க்கணும். அன்றைக்கி எப்படி அந்த கடல் கப்பலில் வருது, எப்படி இப்படி ஏற்றினார்கள், எப்படி மீன் பிடிக்கிறார்கள், எப்படி பரந்த மணற்பரப்பு. ஆக இந்த திருப்பாதிரி புலியூர் கடலூர் பற்றி நிறைய செய்திகள் இந்த திருப்பாதிரி புலியூர் பாணத்திலே நமது இலக்கணம் சிதம்பரநாத முனிவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அடுத்தது இந்த கரையேற விட்ட நகர் இலக்கியங்களிலே ஒரு பகுதி இருக்குது. அது கரையேற விட்ட நகர் புராணம் என்று ஒரு புராணம். அதை ஏற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது வண்டிப்பாளையம் வழங்குகிற ஊர். இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக எல்லோருக்கும் தெரிந்த ஊர் வண்டிப்பாளையம், கடலூருக்கு அடுத்தில். அது அந்த காலத்திலே கரையேற விட்ட நகர் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது அப்பர் இந்த சமணர்களுடைய தூண்டுதலாலே பல்லமன் அவரை கற்றுணிலே பூட்டி கடலில் எரிந்து விட்டான். ஆனால் அவர் கற்றுணை பூட்டியோர் கடலிடை பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கிற பதிகத்தை பாடி அதை ஓடமாக தெப்பமாக அவர் மாற்றி அந்த கல்லையே கரையேறி சேர்ந்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் சேர்ந்தது தான் இந்த வண்டிப்பாளையம் என்கிற ஊர். அது அன்று கரையேறிவிட்ட நகர் என்று வழங்கப்பட்டது. ஆனால் இந்த புராணத்துக்கு பேரே கரையேற விட்ட நகர் புராணம். இதனுடைய ஆசிரியர் கார சிவசிதம்பர முதலியார். இவர் இந்த திருப்பாதிரி புலியூர் ஏற்றமிழ் போதகாசிரியர். இவருடைய பேரே இந்த நூலுடைய முகப்பிலேயே இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்குன்னா ஏற்றமிழ் போதகாசிரியர். யாருங்க? இந்த காரா சிவசிதம்பர முதலியார். அவர் ஏற்றித்தான் இந்த கரையேறிவிட்ட நகர்புராணம். நல்ல அழகான தமிழ். வாய்ந்த தொல் கடிலத்தின் வடகரை ஏய்ந்த சீர்கரை ஏற்றும் பதி. பாருங்க, அப்பர் ஏறிவிட்ட பதியாது அது சொல்கிறாரு. வாய்ந்த தொல் கெடிலத்தின் வடகரை ஏய்ந்த சீர்கரையேற்றும் பதி. இப்படி கொண்டு போகிறார் நடை. அப்படி ஒரு அழகான நடை. அது நிறைய பாடல் இருக்கிற குறிப்பு நிறைய இருக்குது. ஆனால் காலங்கரையும் நான் சொல்லவில்லை. அடுத்து ஒரு செய்தி அதில் வருது, எனக்கு தொடர்புடைய செய்தி, சர்க்கரை ஆலை சம்பந்தமான செய்தி. அப்போ அந்த ஈயடி சர்க்கரை ஆலை அப்போ அவருக்கு முன்னாலேயே வந்துவிட்டது. 1800களிலே 1843 அந்த பாரி சர்க்கரை ஆலை, பாரிஷுகர் என்று சொல்வார்கள், அந்த பாரி சர்க்கரை ஆலை நெல்லிக்குப்பத்திலே வந்து விட்டது. இவர் 1892 இந்த நூலை ஏற்றுகிறார். இந்த கரையேறி விட்ட
நகர் புராணத்தை. அதில் ஒரு வரி சொல்கிறார், ஆலைவாய் கரும்பாட்டு சாறு அட்டிட்டு புகையும். கரும்பு அரைச்சி கரும்போட மனம் அந்த உரெல்லாம் மணக்குது, புகை அந்த கூண்டில் வானுயர புகை மேலே போகுது. அதை பார்க்கிறார் இந்த புலவர். ஆலைவாய் கரும்பாட்டு சாறு அட்டிட்டு புகையும். ஆக ஒரு சர்க்கரையாலே அவள் ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் என்று தோன்றியிருக்கிறது. அதையும் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்தது கரையேற விட்ட புராணம் என்பது போல கரையேற விட்ட நகருடைய அடிப்படையை பார்க்கிற பொழுது கற்பக விநாயகர் இரட்டை மணி மாலை. அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கரையேற விட்ட அந்த நகரிலே, அதாவது இன்றைய வண்டிப்பாளையத்திலே கற்பக விநாயகர்னு ஒரு திருக்கோயில். இது வரலாற்று தொடர்புடையது. அப்பர் பெருமான் கரையேறியதும் அந்த விநாயகரை வழிபட்டதாக சொல்வார்கள். அதனால்தான் அங்கே அப்பரடிகளுக்கும் ஒரு சிலை அந்த பிள்ளையார் கோயிலே பக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். அங்கே உட்கார்ந்து இளைப்பாரி தான் அவர் பின்னால் சிவாலயங்களுக்கு போனதாக சொல்லுவார்கள். அதனால தான் அவருக்கு அங்கே ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள். அந்த கற்பக விநாயகர் இரட்டை மணி மாலை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம், ஈசானிய மடம், ராமலிங்க சுவாமிகள். நிறைய பேர் வள்ளலாரோட குழப்பிக் கொள்வார்கள். அவர் வேறு, இவர் வேறு. இவர் இரட்டை மணி மாலை பாடியவர், கற்பக விநாயகர் இரட்டை மணி மாலை பாடியவர். இவர் சிதம்பரம், ஈசானிய மடம், அந்த சொல்லு சேர்த்து தான் சொல்லுவாங்க, குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக. சிதம்பரம், ஈசானிய மடம், ராமலிங்க சுவாமிகள் என்பவர். இவர் தான் இந்த வெண்பாக்கள் 10, கலித்துறைகள் 10, அதுதான் இரட்டை மணி மாலை என்று பெயர். மிக அழகான தமிழ். அதுலேயும் அடுத்தது திருநாவுக்கர சுவாமிகள் சரித்திர நவமணி மாலையும் ஒரு நூல். அதை ஈசானிய மடம், ராமலிங்க சுவாமிகளால், அதுவும் அவரால் தான் இயற்றப்பட்டது. அதுவும் மிக அருமையான இடம். இந்த கெடில் நதியினுடைய அந்த மணற்பரப்பையும் நதியினுடைய வளத்தையும் அந்த ஊர் நகர்களை பற்றியும் சொல்வது. அடுத்து கற்பக விநாயகர் பஞ்சரத்தினம். இது வா ராசப்ப முதலியார் என்பவர் ஏற்றிருக்கிறார். இது ஒரு அருமையான தமிழ் செறியுள்ள ஒரு நூல். திருவதிகை புராணம் என்கிற ஒரு திருவதிகை வாகீச பக்த நாவலர் என்கிற புலவர் அதை ஏற்றிருக்கிறார். இவர் இந்த மயிலம் பொம்மபுரம் சிவஞான பாலிய தேசியர் ஆதீனத்துடைய புலவராக இருந்தவர். திருவதிகை புராணமே அன்றி நிறைய பாடியிருக்கார். புட்பாசல புராணம், திருநாவுக்கரசர் சுவாமிகள் பிள்ளைத்தமிழ், திருநாவுக்கரசர் சுவாமிகள் இரட்டை மணி மாலை, திருவதிகை உலா, திருவாமூர் புராணம், இப்படி பல நூல்களை அவர் ஏற்றியிருக்கிறார். இங்கே திருநாவலூர் புராணம் என்று சொல்லுகிற பொழுது இந்த திருநாவூர் அந்த நாவலுடைய பெருமையை விளக்குவது போல இந்த புராணத்தில் 9 பாடல்களே அவர் சொல்லியிருக்கார். திருநாவலூர் புராணத்திலே கிட்டத்தட்ட ஒரு 514 பாடல்களை கொண்ட நூல் அது. என்னுடைய நூலாசிரியர் தான் இந்த திருவெண்ணை நல்லூரில் தோன்றிய ராசப்பா நாவலர் என்பவர். இவர் இந்த திருவெண்ணை நல்லூர் கலம்பகம் என்கிற நூலை இவர் பாடியிருக்கிறார். இந்த திருவெண்ணை நல்லூர்லாம் அவசியம் அன்பர்கள் போய் பார்க்கணும். அது மெய்கண்டாருக்கு தொடர்புடையது, சுந்தரருக்கு தொடர்புடையது. இப்படிப்பட்ட தமிழ் புலவர்களெல்லாம் அங்கே இருந்து தமிழ் கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள ஊர் திருவெண்ணை நல்லூர், மிக வளமான ஊர். அப்படிப்பட்ட அந்த ஊர்களை எல்லாம் இவர் பக்தி மார்க்கத்துக்காக மட்டும் போகிறதா அர்த்தம் இல்லை. என்னடா இவர் ஐயா மறுபடியும் பக்தி கோயிலாக போக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பக்தி உணர்வுகள் பக்திக்காக போகலாம், தமிழ் உணர்வுகள் தமிழுக்காக போகலாம். நாம் இந்த மண்ணினுடைய மாண்பை போற்றிய பேராளர்கள் பிறந்தவர் என்ற எண்ணத்திலே போகலாம். மெய்கண்டாவுடைய திருப்பாதம் பட்டிருக்கு, அந்த குழந்தை திருப்பாதம் பட்டிருக்குன்னா அது என்ன சிறப்புட்ருக்கும். அதனால் இதெல்லாம் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஆக இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த கெடில நிதி. அடுத்ததாக இந்த கெடில நாட்டு கல்வெட்டுகளை பற்றியும் மற்ற செய்திகளை பற்றியும் நான் அடுத்த தொடரிலே சொல்லுகிறேன். அடுத்த வாரம் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த உரை இதோடு நிறைவு செய்கிறேன். கெடில நாட்டு வளங்கள் என்பதெல்லாம் சொல்லி நான் அடுத்த வாரம் பெரும்பாலும் கெடில நதியை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஆக இந்த உரையோடு இந்த அளவோடு இந்த உரைவை நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.